இப்போ எல்லாரும் இயேசுவை நம்பினாலும் கூட யார் உறுதியாக இருக்க முடியும், யாருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், யாருடைய வாழ்க்கை பின்வாங்காமல் இருக்க முடியும், யாருடைய வாழ்க்கை சோர்ந்து போகாமல் இருக்க முடியும், யாருடைய வாழ்க்கை சலிப்பில்லாமல் சங்கடம் இல்லாமல் என்ன வந்தாலும் கூட எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி செல்ல முடியும், யார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இளைப்பில்லாதவர்களாய் ஆத்மாவில் உற்சாகத்தோடு கூட முன்னேற முடியும் என்று சொன்னால் வார்த்தையின் அடிப்படையில் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் மாத்திரமே. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் வார்த்தையை உட்கொள்கிறவர்கள் மாத்திரமே. இல்லை என்று சொன்னால் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் வரும் பொழுது வார்த்தையின் அடிப்படையில் அவர் மேல் நம்பிக்கை வைக்காது இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகள் காணப்படுகிறது. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சோர்வுகளையும் கூட நாம் பல நேரங்களில் அனுபவிக்க முடிகிறது. அவர் மேல் உறுதியான நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது வார்த்தையின் அடிப்படையில் அவர் மேல் நம்புவதை வேத வசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 106:24, அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இரட்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள், அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. சங்கீதம் 106:24 அதைத்தான் நான் வாசித்தேன். 106:36 2வது தடவை வாசித்தது. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல், எதை விசுவாசிக்கலையா? வார்த்தையை விசுவாசிக்கல, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கல. சங்கீதம் 106:36 என்ன சொல்லுகிறது? அவர்கள் விக்கிரகங்களை சேவித்தார்கள். அப்படின்னாக்கா வார்த்தையை விசுவாசிக்கல, விக்கிரகங்களை சேவித்தார்கள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கனமாய் எண்ணாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கனமாய் பார்க்காதபடிக்கு, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் ஒரு மாதிரி அசட்டையாக பார்க்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க, இந்த பரிசுத்த வேதாகமத்தை அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுல ஒரு மாதிரி அசட்டையாக இருப்பாங்க, வார்த்தை கேட்கறதுல. இன்றைக்கு நாம் இந்த வார்த்தைகளை இங்கே 1 மணி நேரம் நீங்கள் கேட்கறதுக்கு தேவன் உங்களுக்கு வாய்ப்பை உண்டாக்கி இருக்கிறார், நமக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி இருக்கிறார். நல்ல ஒரு கூடாரத்தை தந்து, நல்ல ஒரு வசதியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து, அமைதியாக எந்த ஒரு இடையூறும் இல்லாதபடிக்கு, கவன சிதறல் இல்லாதபடிக்கு, உங்களுக்கு எந்த ஒரு கம்ஃபர்டபுளாக பாருங்க, உங்களுக்கு காற்றோட்டமாக நல்ல ஒரு ஃபேன் வசதி, லைட் வசதி, உட்காரத்துக்கு சேரு இப்படியெல்லாம் கொடுத்து, எந்த சரீரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்தாலும் உங்களுக்கு சரீர பிரகாரமாக எந்த ஒரு களைப்பும் வராதபடியான சூழ்நிலையை தேவன் உருவாக்கி கொடுத்து இந்த வார்த்தைகளை கவனிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். எத்தனையோ இடங்களில் எப்படி தெரியுமா? உட்கார்றதுக்கு இடம் இருக்காது, ரொம்ப நெருக்கடியாக இருக்கும், இறக்கம் புழுங்கிட்டு இருக்கும், பல டிஸ்டர்ப் உண்டாயிட்டு இருக்கும், நடுவில் எந்திரிச்சு போவாங்க வருவாங்க, குழந்தைங்களாம் அழுவும், கவனம் சிதறடிக்கப்படும். பாருங்கள், அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தேவன் நல்ல ஒரு சூழலை நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் இதை நாம் மிஸ் பண்ணாதபடி நாம் ஒவ்வொரு வாரமும் கூடி வந்து அவரை ஆராதித்து அவருடைய வார்த்தை கேட்கிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இது மாத்திரம் வாழ்க்கைக்கு போதுமா? இது மாத்திரம் வாழ்க்கைக்கு போதுமா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போதுமா அப்படின்னு கேட்டாக்கா நான் போதாதுன்னு தான் சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் வாழ வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட உடனே முதலாவது என்ன பண்ணுறோம்? அந்த ரட்சிக்கப்பட்டதான விசுவாசிக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு முதலாவது கொடுக்கிறதே பரிசுத்த வேதாகமம் தான். ஆமென். வேறு ஏதாவது நான் கொடுக்குறோமா? வேறு எந்த நோட்டோ புஸ்தகத்தையோ மற்ற ஒரு பாடல் புத்தகம் மீந்தா வேத புத்தகம் தான் கொடுப்போம். ஏன் தெரியுமா? இதுதான் ஆவிக்குரிய ஒரு உணவு. ஹல்லேலூயா. இதை உட்கொள்ளலைன்னா கண்டிப்பாக நீங்கள் சோர்ந்து போகலாம், நானும் சோர்ந்து போகலாம், கண்டிப்பாக சோர்ந்து போகலாம். ஆகவே தான் அவருடைய வார்த்தை விசுவாசியாமல், இயேசு நம்புறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவருடைய வார்த்தை எவ்வளவு நம்புறீங்க? அவருடைய வார்த்தையை எவ்வளவு கேட்குறீங்க? இந்த வாரமெல்லாம் இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை, தேவன் எப்பேற்பட்டவர், எப்படி உங்களை நேசிக்கிறார், எப்படி உங்களுடைய காரியங்களில் அக்கறையுள்ளவராக இருக்கிறார், உங்களுடைய உணவில், உங்களுடைய உடையில், உங்களுக்கு பலன் தரத்தில் எப்படி அவர் ரொம்ப ஒரு அக்கறை உள்ளவராய் உங்களை போஷிப்பதில் இருக்கிறார்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க.
ஒருவேளை அந்த கேட்ட வார்த்தையே நாங்கள் உங்களுக்கு யூடியூப்பில் அவைலபிளாக வச்சுருக்கிறோம். அதை எத்தனை பேர் கேட்டீங்க? அது இல்லாத பரிசுத்த வேதாமத்தை எத்தனை பேர் படிச்சீங்க? நீங்களா தனியாக சொந்தமாக வேதம் படிச்சீங்க? அது இல்லாத படிக்க தெரியல அப்படின்னு சொன்னால் ஆடியோ பைபிள் போட்டு எவ்வளவு நேரம், எத்தனை ஆகமத்தை, எத்தனை அதிகாரத்தை, எத்தனை வசனங்களை நீங்கள் காதார கேட்டு அந்த வசனத்தோடு சேர்ந்து நீங்கள் பேசுனீங்க? எத்தனை வார்த்தைகள் அடங்கிய பாடல்களை கேட்டீங்க? இதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் சும்மா நான் ஏதோ பாடத்துக்காக சொல்லலை, படிக்கிறதுக்காக சொல்லலை, இல்லை பிரசங்கத்தில் அப்படி சத்தத்தை ஜோர் பண்ணி உங்களுக்கு அழகா பிரசங்கம் பண்ணுன்றதுக்காக சொல்ல. இது உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதா இருக்கிறது. இது அவசியமான ஒன்று, இது அஸ்திபாரமான ஒன்று. இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை நாளடைவில் எப்படி மாறும் என்று சொன்னால் ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவமாக மாறிவிடும். பாரம்பரிய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு சிலுவையை போட்டுக்கொண்டு, எப்படி ஒரு சிலுவையை போட்டுக்கொண்டு கிறிஸ்துவ பெயரை வைத்துக்கொண்டு நானும் கிறிஸ்துவன் என்று உலகத்தில் திரிகிறார்களே, அப்படியே நீங்களும் நானும் ஒரு பைபிளை எடுத்துக்கொண்டு நானும் கிறிஸ்துவன் என்று சொல்லி மற்ற எல்லா காரியங்களும் நம்முள்ளே இருக்கும். ஆனால் பைபிள் நம்பிட்டு இருக்கோம். மற்ற எல்லா காரியங்களிலும் கிறிஸ்துவர்கிட்ட இருக்கும். ஆனால் சிலுவை வீட்டு மேலேயும் சிலுவை களத்திலையும் இருக்கும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை மற்ற எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நம்ம கையில் என்ன இருக்கும்? பைபிள் இருக்கும். நம்ம வீட்டில் என்ன இருக்கும்? வசனம் இருக்கும். அதுக்கும் மற்ற இதுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்விடுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேத வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், வேத வசனத்தை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். எரேமியா 2:4, யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்து வரலும் கூட அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் அவருடைய ஜனங்கள் என்று சொல்லி தேவன் விரும்பி அந்த வார்த்தையான தேவனே இந்த பூமியில் வந்து நமக்கு அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி காண்பித்தார். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். இந்த நல்ல தெய்வம் அவருடைய வார்த்தையை நாம் எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும், எவ்வாறு நம்ப வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இயேசுவே சொல்லுகிறார் பாருங்க, லூக்கா 11:28 அதற்கு அவர், அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அதிக பாக்கியவான்கள் என்றார். எல்லாரும் சொல்லுமா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். பாருங்க, நாம் என்ன வாசித்தோம்? சங்கீதம் 34:8 அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி நாம் வாசித்தோம். உண்மை அது, அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் இன்னும் கொஞ்சம் அதை மேன்மைப்படுத்தி இயேசு எப்படி சொல்லுகிறார்? லூக்கா 11:28 தேவனுடைய வார்த்தை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக, சொல்லுங்க, அதிக பாக்கியவான்கள். யாரு? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது, அதை காத்து கொள்ளுகிறது, அதன்படி செய்கிறது, அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறது, அதற்கு கீழ்ப்படுகிறது, அதை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறது, அதை பயன்படுத்துகிறது, எல்லாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதைத்தான் நல்ல கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, எப்படி தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்முறைப்படுத்துவது, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி எடுத்து நாம் அதை பயன்படுத்துவது. தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், கீழ்ப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிற ஒரு நிலைக்குள் நாம் செல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்மை நடத்த விரும்புகிறார். இதை நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தீத்து 1:4 கூட எழுதப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராக இருக்கிற தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். என்னத்தை வெளிப்படுத்தினாரா? தமது வார்த்தையை, அவருடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். தமது வார்த்தையை அவர் வெளிப்படுத்தினார். 1 யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதி முதல் இருந்தும்
நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அப்ப பாருங்க, அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ வார்த்தை, அது ஜீவனை கொடுக்கிறதா இருக்குது. அதனால தான் எத்தனையோ பேர் இந்த வார்த்தையினால, ஒரு வார்த்தையினால, ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைக்க முடியும். எத்தனையோ பேர் நீங்கள்லாம் நிறைய சாட்சிகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நான் தற்கொலைக்கு நேராக போயிட்டு இருந்தேன், நான் மரித்து போயிடலான் இருந்தேன், நான் உடைஞ்சு போயிருந்தேன், ஒரு வார்த்தை என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு வார்த்தை என் காதில் விழுந்துச்சு, ஒரு கைப்பிரதியில் இருந்த வசனத்தை படிக்கும் பொழுது அது எந்திரிச்சு வந்து என் கூட பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்போ என்ன இதெல்லாம் என்னத்தை காமிக்குது? இப்படி நூற்றுக்கணக்கான சாட்சிகள் நீ கேட்பீங்க. இதெல்லாம் என்னத்தை குறிக்குதுனாக்கா, இன்றைக்கும் அந்த வார்த்தை ஜீவ வார்த்தையாகவே இருக்கிறது. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, அவர் சொல்லி முடிச்சுட்டாரு, எழுதி நம் கையில் கொடுத்துட்டாங்க, கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனால் இன்றைக்கும் வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, காதில் விழும் பொழுது, பார்க்கும் பொழுது, அதை படிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்குள் ஜீவனை உண்டு பண்ணுகிறதுனால தான் அதை ஜீவ வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலேயே அது ஜீவனை கொடுத்து நம்மை வாழ வைக்கிற வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையை இன்னும் அதிகமாக நாம் வாசிப்போம், தியானிப்போம், அதை நாம் விசுவாசிப்போம். வெளிப்படுத்தல் 2:10-11 கூட அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை என்று எழுது. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப சபைக்கு என்ன சொல்லப்படுது? சபைக்கு வார்த்தை சொல்லப்படுது. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது. அப்ப என்ன சொல்றாரு ஆவியானவர்? என்னத்தை சொல்றாரு? வார்த்தையை சொல்லுகிறார். ஏதோ ஒரு வார்த்தையின் மூலமாகத்தான் சபைக்கு காரியங்களை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனத்துல, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகவே பாருங்க, இந்த வசனங்கள் தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் சங்கீதம் 119 உங்களுக்கு முடிஞ்சா இந்த வாரத்தில் போய் வாசித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தை குறித்து, தேவனுடைய வேதத்தை குறித்து அந்த சங்கீதம் 119 முழுசும் நிறைய காரியங்கள் அவன் சொல்லியிருப்பான். நம்முடைய வார்த்தையினால் என்னை உயிர்ப்பியும், நம்முடைய வார்த்தையே எனக்கு சத்தியம், கால்களுக்கு தீபம். அப்ப தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவனை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தேவனுடைய ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக நாம் பற்றி கொள்ளும் பொழுது, வார்த்தையின் அடிப்படையில் அவர் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமான ஜெயத்தையும் வெற்றியும் நாம் பெற முடியும். ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும்? இயேசுவை விசுவாசித்தால் போதாதா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டுமா, படிக்க வேண்டுமா, தியானிக்க வேண்டுமா? நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அது போதாதா அப்படின்ற ஒரு கேள்வி உண்டாகலாம். இயேசுவை நம்பினா போதாதா? நான் இயேசுவை நம்புறல, இயேசு ரட்சகர் நம்புகிறேன், அப்படி ரத்தத்தை நம்புறேன், அப்படி கிருபைகளை நம்புகிறேன். நல்லது, அதுதான் அடிப்படை, அதுதான் அடிப்படையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே
தேவனுடைய வார்த்தை ஒரு தேவ பிள்ளைக்கு ஆவிக்குரிய மன்னாவாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து தியானிக்கும் பொழுது அவன் பலன் அடைகிறான். தேவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை, விசுவாசிக்கவில்லை, தியானிக்கவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்வு, இளைப்பு, தோல்வி, சலிப்பு, நஷ்டம், ஏன் ஆவிக்குரிய விதத்தில் மரித்து போன ஒரு நிலை கூட உருவாகலாம். சேம் சரீரத்தோடு ஒப்பிட்டு சொல்கிற மாதிரியே தான் சொல்ல முடியும். சரீரத்தில் எவ்வளவு சத்தான உணவுகளை சரியான நேரத்துக்கு எடுத்துக்கொள்கிறீர்களோ அது அந்த ஒரு 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 முறையாக, அதை சொல்ல போனாக்கா சத்தான உணவு அது முறையாக பாருங்க. இன்னைக்கு நாம் எடுத்துக்கிற உணவுகளையே முறையாக எடுத்துக்கொள்ளாதனால தான் நம்மளுக்கு சில வியாதிகள் வருது அப்படின்னு சொல்லி டாக்டர்னு சொல்கிறாங்க. முறையாக எடுத்துக்கிறது, நம்ம எடுத்துக்கிற உணவை முறையை எடுத்துக்கிறது இல்லையா, சரீரத்துக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, சரியான அளவு சாப்பிட்றதில்ல, சரியான சாப்பாட்டை சாப்பிட்றதில்ல, கண்டத்தை எடுத்து கொட்டிக்கிறோம். சில நேரத்துக்கு சாப்பிடாதையும் இருந்துக்கிறோம், ஒரு நாள் முழுசும். ஒரு நாளைக்கு கிடச்சினாக்கா நிறைய எடுத்து கொட்டிக்கிறோம். இப்படியெல்லாம் என்ன சொல்லுவாங்களே, பழமொழி சொல்லுவாங்க, அப்படி குண்டக்க மண்டக்க சாப்பிட்றதுனால தான் நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போயிருதுன்னு சொல்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான் பாருங்க. நம்ம இதை ஒரு சீராய் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு கிரமமாய் நாம் வேத வார்த்தைகளை உட்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனம் அடைய முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வு உண்டாக முடியும். நாளடைவில் ஆராதனைக்கெல்லாம் வர முடியாத போகிறது, ஒரு விசேஷத்து ஜெபத்துக்கெல்லாம் வர முடியாத போகிறது, வீட்டில் ஜெபிக்க முடியாத போகிறது, வேத வாசிக்க முடியாத போகிறது. இதெல்லாம் என்னன்றீங்க? என்ன பாவம் பண்ணிட்டாங்களா, பின்வாங்கி போயிட்டாங்களா? இல்லவே இல்லை. பாவம் பண்ணல, பின்வாங்கலை, இல்லை அவங்க இயேசு நம்பாதையும் போகல. காரணம் என்னன்னாக்கா, முறையாய் வேத வசனத்தை உட்கொள்ளவில்லை, முறையாய் வேத வசனத்தை தியானிக்கவில்லை, முறையாய் இயேசுவின் வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. அதனால தான் அதனுடைய எஃபெக்டிவ் தான் வாழ்க்கையில் வெளிப்படுது. அந்நிய பாஷையில் பேச முடியல, அந்நிய பாஷையில் துதிக்க முடியல, ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியல, ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வர முடியல. இதெல்லாம் என்ன பெரிய ஒரு பாவம் பண்ணிட்டாங்களா, பெரிய பின்மாற்றத்தில் போயிட்டாங்க? நோ, அப்படிலாம் கிடையாது. அவங்களும் இயேசு நம்புறவங்க தான், இயேசு விசுவாசிக்கிறவங்க தான், இயேசுவின் ஆசீர்வாதத்தை ஒரு நாள் கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ்றவங்க தான். இதெல்லாம் என்னத்தை காண்பிக்குதுனாக்கா, ஒரு முறையாக தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து அதை தியானித்து அதை உட்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனோடு இருந்தாக்கா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஈடுபாடுகள் எல்லாம் சரியா இருக்கும். இதுல நாம கோட்டை விட்டுறதுனாலதான் இதுல சரியான ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் ஈடுபாடும் தியானமும் அறிக்கையும் விசுவாசமும் இல்லாதனால அதனுடைய எஃபெக்டிவ் நம்ம வாழ்க்கையில் வெளியே தெரியுது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ட்ரெண்ட் எப்படி மாறி போச்சுனாக்கா, ஒரு கூட்டம் நடத்தினோடனே அனல் பற்றிக்கும். ஏதோ உபாச கூட்டத்துக்கு போயிட்டு வந்தா, 3 நாள் உபாச கூட்டத்துக்கு போயிட்டு வந்தா, ஒரு அக்கினி அபிஷேகம் முகாமுக்கு போயிட்டு வந்தாக்கா ஒரு அனல் உண்டாயிரும். சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்துட்டு போனால் 1 நாள் 2 நாள் நல்லா இருக்கும், அப்படி இருக்கும். திருப்பி என்ன ஆகும் தெரியுமா? திருப்பியும் அதே மாதிரி டல்லாக இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அதுக்கு காரணம் ஒன்றும் கிடையாது, பின்வாங்கலை, வேறு பாவத்தை செய்யலை, ஒன்றும் செய்யலை. இது பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிலைக்கக்கூடாது, வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கக்கூடாது, அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்று, இப்போ நான் கீழே சொல்ல போகிற காரியங்கள் நாம் தியானிக்க போகிற இந்த சத்தியம் பரிசுத்தாவினுடைய துணையோடு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இருக்குன்னா இப்படியும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பிசாசு இப்போ அட்வான்ஸாக மாறிட்டான். பிசாசு எப்படி மாறிட்டான்? அட்வான்ஸாக மாறிட்டான். பழைய ட்ரக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. பழைய எல்லா விதமான அந்த பழைய தந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அவனும் நாம் எப்படி அட்வான்ஸாக மாறிட்டோமோ அவனும் அட்வான்ஸாக மாறிட்டான். டெக்னிக்கலாக இன்னைக்கு ஜனங்களை தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெயிக்க முடியாதபடிக்கு இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள சாட்சியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழாதபடிக்கு தந்திரமாய் மயக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆகவே தான் அவன் மிகவும் தந்திரமுள்ளவனாக இருக்கிறான். ஆனால் நான் சொல்லுகிறேன், அவன் தந்திரமுள்ளவனாக இருக்கலாம், ஆனால் நான் அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஞானம் உள்ளவன். ஹல்லேலூயா. பிசாசு யாரு சொல்லுங்க? பிசாசையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டா நல்லதானே உங்களுக்கு. பிசாசு யாரு? தந்திரம் உள்ளவன். நான் யாரு?
ஹல்லேலூயா. நான் ஞானமுள்ளவன் சொல்லுங்க, நான் ஞானமுள்ளவன். கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசு தந்திரமுள்ளவன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவன் என்னோட ஞானம் உள்ளவன் கிடையாது. ஞானம் எனக்கு தான் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவருடைய வார்த்தையில் எனக்கு அந்த வார்த்தையில் எனக்கு ஞானம், அறிவு, விவேகம் அந்த வார்த்தையில் எனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கும் பொழுது இங்கு இப்படி சொல்லப்படுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்கு தத்தங்கள்லாம் எப்படி இருக்குதான்? அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் மாறாதது. இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகள் எல்லா சூழ்நிலைகள் மீதும் ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசித்து காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 1:20. தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம், வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை நாம் நம்பலாம், நாம் விசுவாசிக்கலாம், அதை நாம் நமக்கென்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். சங்கீதம் 130:5 சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தைரியமா நாம் சொல்ல முடியும், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். சங்கீதக்காரன் தைரியமா சொல்றான் பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 130:5. எல்லாரும் சொல்ல, வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இதுதாங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு சத்தியம். எதை நம்பி இருக்கிறேன்? இன்னைக்கு பாருங்க, இயேசு நம்புறதுல நம்ம மத்தியில் இருக்க அநேகர் இயேசு நம்புறதுல எந்த குறையும் கிடையாது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறதுல தான் நம்ம இன்னும் வளராமல் இருக்கிறோம். இன்னும் வளர வேண்டும். எப்படி நம்ப வேண்டும்? வார்த்தையை நம்ப வேண்டும். அவருடைய வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தைகளை, அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை, அவர் நமக்கு எழுதி கொடுக்கிற அந்த வார்த்தைகளை நாம் நம்புகிறதுல இன்னும் நாம் வளரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். வசனங்களை, அந்த வார்த்தைகளை, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவர் வார்த்தை மேல் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லா காரியங்களுமே அது மாற்றத்தை உண்டு பண்ணும். அவருடைய வார்த்தையை நம்பினாக்கா அவருடைய வார்த்தையை படிப்போம். அவருடைய வார்த்தையை நம்பினாக்கா அவருடைய வார்த்தையை தியானிப்போம். அவருடைய வார்த்தையை நம்பினாக்கா அவருடைய வார்த்தையை நாம் நம்பிக்கைக்கு மேலே போய் விசுவாசிப்போம். அப்படி நம்பி படித்து தியானித்து விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல் வடிவிலே வரக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் அந்த வார்த்தை ஜீவனாய் மாறுகிறது, ஜீவனை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அதுல அவர் சொல்லுகிறார், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். எதன்படி செய்கிறவன்? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன். நன்றாக கவனிங்க. இப்பதான் நம்ம இந்த செய்தியினுடைய இந்த மையப்பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல இயேசு சொல்லும் பொழுது, இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அப்போ வார்த்தையின்படி எப்படிங்க செய்யறது? ஏன்னாக்கா இந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது, இன்னொரு வசனத்தையும் வாசித்துட்டு அப்புறம் விளக்கனாக்கா உங்களுக்கு நல்லா புரியும். மத்தேயு 13:23, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அப்போ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனும்
100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறான். அப்ப தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அது வருகிறது. அப்ப இங்கே பலன் தருவான், செய்கிறவன் எவனோ. இந்த 2 பதத்தையும் கவனித்து பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, செய்கிறவன் எவனோ பலன் தருவான். அப்ப எப்படி இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே பலன் தருகிறதாய் மாறுகிறது, எப்படி பலனை கொண்டு வருகிறது செய்யும் பொழுது? இப்ப கவனிக்கணும், நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படுகிறது, அதுக்கு கீழ்ப்படுகிறது, அதை நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பது என்பது இது ஒரு நல்ல ஒரு காரியம். இதுல பிசாசுக்கு எந்த ஒரு உடன்பாடு கிடையாது. இதுக்கு நீங்க அவருடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது பிசாசுக்கு உடன்பாடு கிடையாது. அதெல்லாம் கை வச்சு பார்த்தா அதெல்லாம் நீங்களாம் ஒத்துக்கிறது கிடையாது. ஆண்டவருடைய சொன்ன மாதிரி தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. உதாரணம் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கேட்பது, அதை ஒருவேளை நம்புவது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவருடைய ஆலோசனை கீழ்ப்படிவது உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்ச ஒன்று. அதை நம்ம மறுக்க மாட்டோம். பிசாசு வந்ததுக்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி வேண்டாம், ஒருவேளை அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இல்லை நான் ஆண்டோடைய வார்த்தையின்படி தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி நாம் அவனுக்கு ஈஸியாக சொல்லிடுவோம். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப இதில் அவன் தலைக்கு எடுத்துக்கிறது கிடையாது. பிசாசு இதில் தலையை ரொம்ப கெடுத்துக்கிறது கிடையாது, அதை கண்டுக்கிறதும் கிடையாது. அதை பிசாசு கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் இன்னொரு காரியத்தான் கண்டுக்கிறான். எதை கண்டுக்கிறதுலன்றத சொல்கிறேன். அப்போ எதை கண்டுக்கிறான் அப்படின்றத உங்களுக்கு பின்னாடி சொன்னாக்கா புரியும் உங்களுக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். யாத்திராகமத்தை எடுத்துக்கொள்ளும். யாத்திராகமம் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். அதில் 1லேருந்து ஒரு சில வசனங்களை, ஒரு 17 வசனம் வரலையும் நான் வாசிக்கிறேன். நன்றாக கவனிங்கள். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தைகளும் ஆவன. அப்போ வார்த்தையை சொல்கிறாரு. சில வார்த்தைகளை இஸ்ரேல் ஜனங்களோடு, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளும். இயேசு சொல்லுகிறார். இயேசுடைய வார்த்தைகள்னு வச்சுக்கலாம். உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தியாகிலும் யாதொரு விக்கிரகத்தியாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தி ஆகிலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாது இருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாது இருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக என்றார். இப்போ என்ன புரியுதுங்கிறது? கர்த்தர் பேசி சொல்லிய சகல வார்த்தைகள். இந்த வார்த்தைக்கு நாம் முதலாவது படிக்கிறோம். படிக்க தெரியலனாக்கா இது நம்முடைய ஊழியக்கார் மூலமாகவோ இல்லை மற்ற ஆடியோ பைபிள் மூலமாகவோ அது நம்முடைய காதுகளில் கேட்கிறோம். கேட்கும் பொழுது இதுக்கு நாம் என்ன செய்கிறோம்? கேட்டு அதன்படி செய்கிறோம். அப்படித்தானே? அப்போ ஏசு சொல்றாரு, கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ. அப்ப கேட்கிறோம், இதன்படி நாம் செய்கிறோம். இதன்படி எல்லாம் நாம் செய்கிறோமா?
செய்கிறோம். சொல்லுங்க, செய்கிறோம். செய்கிறோம். செய்கிறதுக்கு இயேசு உதவி செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். செய்கிறோம், நல்லது. அப்புறம் இதை கேட்டு செய்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கேட்டோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்கிறோம். இதில் 1-2 கற்பனைகளை நம்ம செய்ய முடியாது போகும் பொழுது ஆண்டுடைய உதவி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கற்பனைகளை மீறும் பொழுது அது பாவமாய், கர்த்தருடைய பார்வையில் பாவமாய் தருகிறது. மன்னிப்பு கேட்கிறோம், மீண்டும் ஒப்புரவாகிறோம், மீண்டும் நாம் அதை செய்யும்படி முயற்சிக்கிறோம். கொலை செய்யாதிருக்க பார்க்கிறோம், விபச்சாரம் செய்யாதிருக்க பார்க்கிறோம், களவு செய்யாதிருக்க பார்க்கிறோம். ஆண்டவர் உதவி செய்யும் என்று கேட்கிறோம். இதில் மீறும் பொழுது, கற்பனைகளை மீறும் பொழுது, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான கெட்ட எண்ணங்கள், இச்சைகள் வந்து விட்டது, எனக்கு மீண்டும் என்னை பரிசுத்தமாக்கும் ரத்தத்தால் கழுவி என்று சொல்லி ஒப்புரவாகிறோம், கேட்கிறோம். இது தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான ஒன்று, இந்த கற்பனை கேட்டு. ஆனால் இந்த வார்த்தைகளை இப்போ சொல்கிறேன் பாருங்க, இது பிசாசு இதில் கண்டுக்கிறது கிடையாது. இது நாளோடு கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாள்தோறும் நடக்கிற காரியம் இது. அப்படி வார்த்தை கேட்போம், அப்படி அதுக்கு கீழ்ப்படிவோம், இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இது செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு கேட்போம். இது நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஈடுபாடு, தேவனோடு உள்ள ஈடுபாடு, அவருடைய வார்த்தைகள். இது மாதிரி நிறைய ஆலோசனைகள், நிறைய அறிவுரைகள், நிறைய கட்டளைகள் புதிய ஏற்பாட்டில் கூட எப்படி செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்றதான, செய்யக்கூடாது, செய்கிறது எது, செய்யக்கூடாது என்றதான சில கட்டளைகள் இப்படியெல்லாம் கொடுக்கப்படுகிறது, ஆலோசனைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. இவைகளை நாம் கேட்கிறோம், நல்லது. ஆனால் அவனுக்கு, பிசாசுக்கு இந்த நாட்கள் இருக்கிறதான, தேவ பிள்ளைகள் இடத்தில் இருக்கிறதான எந்த ஒரு காரியத்தில் அவன் தலையிடுறது கிடையாது. நீங்கள் என்ன சொன்னாலும் கூட பிசாசு வந்து உங்ககிட்ட வந்து திருடுன்னு சொன்னால் திருட போகிறீங்களா? நீங்கள் இல்லை, ஏசப்பா திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி உடனடியாக தேவனுடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிங்க, பிசாசு கீழ்ப்படிய மாட்டீங்க. ஆனால் எங்கே பிசாசு நம்மளை விலை செய்ய பார்க்குறான், நம்மளை தோற்கடிக்க பார்க்குறான், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம காரியங்களை ஜெயம் எடுக்க பார்க்குறான்னாக்கா, தேவனுடைய வார்த்தையை, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அந்த வார்த்தையை நீங்களும் நானும் பயன்படுத்தக்கூடாது என்பதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். வசனம் கேட்கணும், கீழ்ப்படியணும். அந்த வார்த்தையை வந்து இருதயத்தில் தங்கக்கூடாது. அந்த வார்த்தையை அவர்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. நன்றாக கவனிங்க. அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திட்டீங்களா, உங்களை மாதிரி, என்ன மாதிரி இந்த உலகத்தில் பிசாசுக்கு பாதிப்பு உண்டு பண்ணுறவங்க யாரும் இருக்க முடியாது. இதில் தான் அவன் ரொம்ப கவனமாக இருக்கான். இதுதான் நாம் ரொம்ப கவனித்து கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப சத்தியமாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில், அதாவது கேட்பது, கீழ்ப்படிவது, ஓகே, வசனத்தை பயன்படுத்துவது. வாசிக்கிற பாருங்க ஒரு பகுதியை, எபேசியர் 6:10-18 எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசித்துட்டு பின்பு விளக்குறேன், உங்களுக்கு நல்லா புரியும். எபேசியர் 6:10 வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையும் உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இதைத்தான் நான் ஆவியானவர் நமக்கு முக்கியத்துவப்படுத்தி காண்பிக்கிறார். என்னோடு கூட எல்லாரும் நீங்க சொல்லுங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இப்போ நான் விளக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் பாருங்க. இப்போ நான் முதலாவது உங்களுக்கு உதாரணத்துக்கு வாசித்து காண்பித்தேன். யாத்திராகமும் 20:1-17 வரலாம். இதை கேட்டு இதுக்கு கீழ்ப்படிவது அவனுக்கு நல்லா தெரியும். இதை கேட்குறாங்க, இதை படிக்கிறாங்க, இதை இதுக்கு கீழ்ப்படிவாங்க, இதில் நம்ம அவங்க கை வைக்க முடியாது.
அப்படின்னு தெரியும். ஆனால் இன்னொரு இடத்துல எபேசியர் 6:10-18 சொல்லப்படுகிறது, வேத வசனமாகிய பட்டயம். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். இப்ப இந்த பட்டயம் முதலாவது தேவன் பேசி சொன்ன வார்த்தைகள் நமக்கு கீழ்ப்படிவதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆலோசனைக்கும் நாம் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் தலைமுறை தோறும் அவருடைய கிருபை தங்குவதற்கும் உண்டாயிருக்கிற வார்த்தைகள், ஆலோசனைகள், அறிவுரைகள், கட்டளைகள். அதற்கு நாம் கீழ்ப்படுகிறோம். அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு விட்டுட்டான், முயற்சி பண்ணி பார்க்குறான். இப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆவின் அபிஷேகம் பெற்ற உங்களை என்னையும் கொலை செய்ய வைக்க முடியாது, விபச்சாரம் செய்ய வைக்க முடியாது, திருட வைக்க முடியாது, பொய்ச்சாட்சி சொல்ல வைக்க முடியாது. நாம் அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். வசனப்படி சொல்லுது, ஆகவே நான் பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதியிருக்குது. அப்போ அந்த வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிய நமக்கு முடியும். ஆவியான உதவி செய்கிறார். நாம் இதிலே கொஞ்சம் தேறி இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தில் நம்மை இன்றைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறதான ஒரு காரியம் என்னன்னாக்கா, இந்த வேத வசனம் ஆவின் பட்டயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் எதுவாய் இருக்கிறது? ஆவின் பட்டயமாய் இருக்கிறது என்பதை மறந்து போன தேவ பிள்ளைகள் உண்டு. இந்த வசனம் என்னதான்? ஆவியின் பட்டயம். இந்த பட்டயத்தை எடுத்து நீ பயன்படுத்தக்கூடாது. அதுதான் பிசாசனுடைய நோக்கம். இந்த பட்டயத்தை உன்னுடைய உரையில வச்சுக்க கூடாது. வேணுமாந்தா இந்த பைபிள், கருப்பட்டை போட்ட இந்த பைபிள் உன்னுடைய அள்ளையில் இருக்கலாம், உன்னுடைய அல்மாரியில் இருக்கலாம், உன்னுடைய செல்ஃபில் இருக்கலாம். உன்னுடைய இருதயத்துக்குள் இந்த பட்டயம் வசனம் வந்துடக்கூடாது. அது உன் வாயில் வந்துடக்கூடாது. நீ பயன்படுத்தி விடக்கூடாது. அது பயன்படுத்தினால் இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எப்படி பயன்படுத்துங்க ஆவியின் பட்டயத்தை? ஆவியின் ஒரு கத்தின்னு இருந்துச்சுனாக்கா அது பயன்படுத்தப்படுவதற்காகத்தான் கொடுக்கப்படுது இல்லையா? கத்தி எதுக்காக கொடுக்கப்படுது? பயன்படுத்துறதுக்கு கொடுக்கப்படுது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியின் பட்டயம் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆவியின் பட்டயம் என்ன என்று சொன்னால் அதுதான் வேத வசனம் என்றும் தெளிவாய் சொல்லுகிறது. இப்ப இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பயன்படுத்துங்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது, அறிவுரை சொல்லுகிறது. ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இப்ப இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பட்டயத்தை பயன்படுத்தக்கூடாது. அதுதான் பிசாசனுடைய நோக்கம். இந்த பட்டயத்தை எடுத்து பாருங்க, இங்க 2 காரியம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த 2 காரியத்தையுமே சபை இன்றைக்கு பின்னாக இருக்கிறதுனால தான், சபையில் இந்த 2 காரியத்திலும் நாம் இன்னும் தேறினவர்களா இல்லாது இருக்கிறதுனால தான் ஆவியானவர் மீண்டும் இதை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். 2 காரியம், ஆவியின் பட்டயம், ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ஆவியின் பட்டயம், ஆவியினாலே ஜெபம் பண்ணி. இப்ப நான் சொல்றேன், எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. 2 கரங்களை ஊத்தி அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, போதும். எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுவோம். வீகா பாதாலாரா ஷாக்கா பாதி தாடாரபா. ஆமென். நிறுத்துங்க. பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொன்னப்ப இருந்த சத்தத்துக்கும் அந்நிய பாஷையில் பேசணும்னு சொன்னப்ப இருந்த சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு அவங்களுக்கு. அப்ப எதுல பின்தங்கி இருக்கிறோம்? ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறதுல பின்தங்கி இருக்கிறோம், மாமஸ்தல ஜெபிக்கிறதுல முன்னாடி இருக்கிறோம். அப்ப ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்துகிறதுலையும் இப்படிதான் இருக்கிறோம். ஆவியில ஜெபம் பண்றதுலையும் பின்தங்கி இருக்கிறோம், ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்துறதுலையும் பின்தங்கி இருக்கிறோம். ஆகவே தான் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளிலே நம்மால் ஜெயிக்க முடியவில்லை. ஏன்னா பட்டயத்தை பயன்படுத்துறதுக்கு அநேகருடைய இந்த ஆவியின் பட்டயம் அநேகருடைய இருக்குதுன்னே சில பேர்த்துக்கு தெரியாது. இதை பட்டயமாவே பார்க்கறது கிடையாது. வாக்குத்தத்தமா எடுத்தாலும் சில நேரத்தில் அதை பட்டயமா பார்க்கறது கிடையாது. வசனங்களை கீழ்ப்படுகிறாங்க சந்தோஷமா, ஆனா பட்டயமா பார்க்கறதே இல்லை. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அது பிசாசு இந்த வசனத்தை நீ கேளு, பாடு,
தியானம் கூட பண்ணு, அதை எடுத்து நீ நல்ல அநேகருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இந்த வேதம் படிக்கிறவங்க வாழ்க்கையில கூட ஏமாந்து போயறதுக்கு சூழ்நிலை உண்டு. படிக்கிறவங்க வாழ்க்கையில நல்ல மனப்பாடமெல்லாம் சில வசனங்கள்லாம் சொல்லுவாங்க. சூழ்நிலை வரும் பொழுது, இப்போ நான் சொல்றேன், உடைஞ்சி போய் எத்தனையோ ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, எங்களுக்கு பைபிள் காலேஜ் டீச் பண்றதான ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையில ஊழியக்காரங்க ஊழியம் செய்யறவரு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்றதான எண்ணம் வந்துச்சான். ஊழியக்காருக்கு அப்படி வேணும் எண்ணம் வரலாமா? அப்ப எந்த அளவுக்கு பிசாசோடைய உள்ளத்தில் அந்த டிப்ரெஷனை கொண்டாந்து போட்டுருக்கான் பாருங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஃபீலிங்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. எண்ணங்கள் வருது அப்படின்னு. அப்ப பிசாசு ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்த தெரியலனாக்கா எப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அந்த நேரத்தில் அந்த ஊழியக்காருக்கு ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்த தெரியலனாக்கா என்ன ஆயிருக்கு யோசனை பண்ணி பாருங்க. ஆவியின் பட்டயம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதாய், வெற்றியை கொடுக்கிறதாய் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே தான் தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து, அந்த தேவனுடைய வார்த்தையை நமக்கு ஆலோசனையாக, அறிவுரையாக, எச்சரிப்பாக, கட்டளையாக கொடுத்திருந்தாலும் அதே நேரத்தில் அந்த நமக்கு தேவ வசனமாகிய இந்த வார்த்தை பிசாசின் மீதும் சூழ்நிலைகளின் மீதும் ஜெயம் எடுப்பதற்கு நமக்கு ஆவியின் பட்டயமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆவி இந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எப்படி சொல்றேன்னாக்கா, செய்கிறவனாக்கா இந்த வார்த்தையை பயன்படுத்த தெரிந்தவன். எல்லாம் சொல்லுங்க, பயன்படுத்த. இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து பயன்படுத்த தெரிந்தவன், இந்த பட்டயத்தை எடுத்து யுத்தம் செய்ய தெரிந்தவன். தாவீதின் வாழ்க்கையில கோலியத்துக்கு நேராக சண்டை போடுறதுக்கு போகும்போது அவனுக்கு உண்மையாகவே எழுத்தின்படி பட்டயம் கொடுக்கப்படுது. அப்போ வாங்கி நான் சொல்றான், இந்த பட்டயத்தில் எனக்கு பழக்கம் இல்லை. சொல்லுங்க, என்ன சொல்றான்? இந்த பட்டயத்தில் எனக்கு பழக்கம் இல்லை. உண்மையாவே எழுத்தின்படி அவனுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்படுது. அந்த பட்டயத்தில் அவன் சொல்றான், இந்த பட்டயத்தில் எனக்கு பழக்கம் இல்லை. இந்த உடையெல்லாம் இந்த பாதுகாப்பு கவசமெல்லாம் அப்படியே சரீரத்துக்கெல்லாம் குண்டு பாயாதபடிக்கு, ஈட்டி பாயாதபடிக்கு போடுற அதெல்லாம் கொடுக்குறாங்க. சவுல் அவனுக்கு போடு வைக்கிறான். அப்போ சொல்ல, இதுல எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு ஒன்று தெரியும், ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்த தெரியும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆவியின் பட்டயத்துல பழக்கமில்லாத இருக்கிறதுனால தான் பிசாசு ஈஸியா பல நேரங்களில் நம்மை ஜெயிச்சு விடுகிறான். நன்றாக நீங்கள் ஆவியின் பட்டயத்தை எப்பொழுதும் நாம் பயன்படுத்த வேண்டும். அது பயன்படுத்தும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஆவியினாலே ஜெபம் பண்ணி ஆவியிலே நிறைந்து வாழ்வது, ஜெபம் பண்றது குறித்து இன்னொரு நாள் பேசுறேன். இப்போ ஆவியின் பட்டயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆவியின் பட்டயம், எல்லாம் சொன்ன ஆவியின் பட்டயம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அது எப்படி சொல்லுது பாருங்க, ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஆவியின் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எப்படி எடுப்பீங்க? இதுல இருக்கிற இதுல இருக்கிறது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஒரு பட்டயத்தை எடுத்து காமிங்க பார்க்கலாம். எடுத்துக்காங்கன்னு சொல்லுது. அப்ப எடுக்கக்கூடியது போல அதை சொல்லுது வேத வசனம். எடுத்துக்காங்க ஆவியின் பட்டயத்தை எடுத்து. அப்ப எடுத்து சொல்லுது. உங்களை எடுக்க சொன்னா, என்னை எடுக்க சொன்னா நான் என்ன சொல்லுன்னு தெரியுமா? என்ன எப்படி தெரியுமா? ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கிட்டேன். அதான் நான் சின்ன பையனா இருக்கும்போது நினைக்கிறேன், நான் சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, சில நேரத்தில் இந்த பைபிள் எடுத்து, அதாவது இப்படி தலை மேலே வச்சு ஜெபம் பண்ணுறதை பார்த்துருப்பீங்களா? சில பேர் பைபிள் எடுத்து வியாதியஸ்தர் மேலேயோ இல்லை பிசாசு பிடிச்சி மேலேயோ இந்த பைபிளை, இந்த வசனம் அடங்கி இந்த பைபிள் எடுத்து தலைமலை வச்சு பைபிளை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. சில பேர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைப்பேன். நான் ஒரு சில இடங்களில் மாத்திரம்தான் நான் பார்த்துருக்குறேன். அப்போ என்னக்கா, இது ஆவியின் பட்டயம் இந்த வசனத்தில் வல்லமை ஒன்று நம்புறாங்க. ஆனா என்ன தெரியுமா, இது அப்படியே அவங்க தலைமையில வைக்கும் போது ஏதோ நடக்குன்ற மாதிரி. இன்னைக்கெல்லாம் இந்த பைபிளை நீங்க தலைமாட்டில், நேற்று தினத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வயசான அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். யாரோ ஒரு புதிய ஏற்பாடு ஒரு பைபிள் கொடுத்தாங்களாம். இங்க பக்கத்தில் இருக்கிறது புஷோப்பரை சேர்ந்த அம்மா தான். அது இதை கொண்டு போய் தலைமாட்டில் வச்சு படிச்சா அப்படி நல்லா தூக்கம் வருதான்.
எப்படியெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் உதவி செய்ய விரும்புகிறார். ஆனால் எப்படி அவங்க இதை பயன்படுத்த விரும்புகிறாங்க பாருங்க. இதை படிக்கணும், இதில் இருக்கிற பட்டயத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு இருதயத்திலிருந்து அது வாயில வெளியே வந்து ஜெயம் எடுக்கணும் அப்படின்றது தான் தேவனுடைய சித்தம். அதைத்தான் மத்தேயு 4வது அதிகாரம் 5:6 இயேசு நமக்கு முன்மாதிரியாக காண்பிக்கிறார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் காலக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இன்றைக்கு இருக்கிற யுத்தம் என்ன என்று சொன்னால் வசனத்தோடு வசனம் யுத்தம். பிசாசு என்னத்தை கொண்டுட்டு வரான் தெரியுமா? ஆதியில் கொண்டு வந்த ட்ரிக்கையத்தான் திருப்பியும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொண்டு வரான், புது ட்ரிக்கா. அதெல்லாம் மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னான்? எப்படி சொல்றான் அவன்? எழுதி இருக்கிறது. என்ன சொல்றான்? எழுதி இருக்குதுன்னு பிசாசு காண்பிக்கிறான். எழுதின வார்த்தைக்கு நீங்க கீழ்படிங்களா கீழ்படிய மாட்டீங்களா? கீழ்படியணும் தானே, எழுதின வார்த்தை நம்பணும் தானே. ஆனா நீங்க உங்க பட்டயத்தை நல்லா தீட்டி வச்சிருந்தாக்கா, உங்களுக்குள் ஆவியின் பட்டயத்தை நப்பி வச்சிருந்தாக்கா நீங்க சொல்லலாம், இயேசு அன்னைக்கு சொன்னாரு, இயேசுக்குள்ள ஆவி வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை உள்ளே நிறைய பட்டயங்களை வைத்திருந்தாரு. எந்த சூழ்நிலைக்கு எந்த பட்டயத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். அந்த ஆவியின் பட்டயத்தை வைத்திருந்தாரு. அவர் சொல்றாரு, உன் தேவனாகி கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும். ஹல்லேலூயா. இது கர்த்தாட்ட பிசாசு எதுவும் செய்ய முடியாது. இதுதான் எடுத்து பயன்படுத்துங்கன்னா எப்படி எடுத்து பயன்படுத்துறது? சூழ்நிலை வருது, அந்த சூழ்நிலையில எந்த பட்டயத்தை, ஏற்கனவே பட்டயம் உள்ளத்தில் இருந்தாதானே, பட்டயம் உரையில் இருந்தாதானே. இப்ப இன்னைக்கு பட்டயம், அந்த காலத்துல பட்டயம், இந்த காலத்துலயும் பட்டயம் இருக்குது, தடி இருக்குது, ஈட்டியெல்லாம் இருக்குது. அது கூட இன்னைக்கு பாதுகாப்புக்கு துப்பாக்கிலாம் வந்துருச்சு. அதனால தான் இப்போ இந்த பாதுகாப்பு காவலர்கள், பாதுகாப்பு பண்ணுற போலீஸ் காவலர்கள், மிலிட்ரிகெலாம் வச்சுருப்பாங்க. அது சில நேரத்தில் தடியும் வச்சுருப்பாங்க, சில நேரத்தில் கத்தி கூட வச்சுருப்பாங்க. அது கூட இப்போ அட்வான்ஸாக துப்பாக்கிலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் எந்த நேரத்துக்கு எந்த சூழ்நிலைக்கு எந்த பட்டயத்தை பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியும் தானே. தூரம் இருக்கிறவங்க தடியில் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. தூரம் இருக்கிறவன தூரத்திலிருந்து நம்மளுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவனுக்கு துப்பாக்கியை பயன்படுத்த வேண்டும். பக்கத்தில் எதிர்க்கிறவனுக்கு தடியை பயன்படுத்த வேண்டும். ஏதோ பக்கத்திலே உயிருக்கு ஆபத்து கொடுக்குறான், துப்பாக்கி கூட எடுத்து அவனை சுட முடியாதுன்ற சூழ்நிலையில் ஏதோ அவருக்கு இருக்கிற கத்தியை பயன்படுத்தணும். இப்படி எந்தெந்த சூழ்நிலைக்கு எந்தெந்த ஆயுதங்களை, எந்தெந்த பட்டயத்தை பயன்படுத்தி எதிரியின் மேல் ஜெயம் எடுக்க வேண்டும் என்பது இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதே போலத்தான் இயேசுவுக்கு தெரிகிறது. நமக்கு முன்மாதிரியாக அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதாக என்றும் எழுதியிருக்கிறது. அவர் ஒரு பட்டயத்தை எடுத்து, ஆவின் பட்டயத்தை எடுத்து அவர் காண்பிக்கிறார். அவர் காமிச்சிட்டு அப்படியே போயிருந்தா நான் அவருக்கு நன்றி சொல்லியிருப்பேன், அவரை நம்பியிருப்பேன். அவர் அட்டயத்தை எடுத்து காமிச்சிட்டு எனக்கும் அதை பயன்படுத்த சொல்லி உரிமையை கொடுத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து அவர் முன்மாதிரியாய் காண்பிச்சாரு. எனக்கு பயன்படுத்துறதுக்கு அவர் எனக்கு உரிமையை கொடுத்து போயிருக்கிறார். மத்தேயு 18வது அதிகாரம் 18-20 அவர் சொல்லுகிறார், பூலோகத்தில் நீ எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன். 18 நல்லா கவனத்தில் வச்சுக்காங்க. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகளை பரலோகத்திலும் கட்டவிழ்ப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. அப்ப எப்படி இந்த பட்டயத்தை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் பயன்படுத்தி காண்பிக்கிறாரு. அத்தோடு மத்தேயு 18:18 எனக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ. அப்ப நீ எந்த பட்டயத்தை எடுத்து பிசாசுக்கு நேராய் பிசாசுக்கு நேராய் எடுத்து அதை பயன்படுத்துகிறாயோ அந்த பட்டயம் வேலை செய்யும். ஹல்லேலூயா. அதை தான் அவர் சொல்றாரு.
கட்டப்பட்டு இருக்கிறது, கட்டவிழ்க்கப்படும், கட்டப்படும் தான் என்ன சொல்றாரு? எந்த வார்த்தையை எடுத்து, எந்த வாக்குத்தத்தை எடுத்து பிசாசுக்கு நேராக நீ பயன்படுத்துகிறாயோ, சூழ்நிலைக்கு நேராக பயன்படுத்துகிறாயோ, அங்கே அந்த பட்டயம் வேலை செய்யும். இயேசு அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கூட கிருபை உள்ள வார்த்தைகளாக இருந்தது. அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு தெரியுமா? எத்தனை வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினாரு. கடல் காற்று கொந்தளிச்சு கொண்டிருக்குது, எந்திரிச்சு காற்றையும் கடலையும் பார்த்து ஒரு பட்டயத்தை உபயோகப்படுத்துறாரு. என்ன சொல்லுகிறார்? இறையாதே, அமைதலாயிரு. அந்த பட்டயம் வேலை செஞ்சா? பட்டயம் வேலை செஞ்சா? அந்த பட்டயமாக இருக்கிற வார்த்தை சென்று காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினது. பிசாசு பார்த்து சொல்றா, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு போ. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அந்த வார்த்தையாகிய பட்டயம் அந்த இடத்துல வேலை செஞ்சுச்சா? அப்ப அவர் என்ன சொல்லுகிறார்? அதே வார்த்தைகளை, அவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால தான் நான் உங்களுக்கு வாசித்து நான் பட்டயத்தை, எபேசியர் 6:17, ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி எடுத்துக்க பாருங்க, இந்த இதுல இருக்குது. இதுல இருந்து நீங்க கேட்கிறதுனாலும் தியானிக்கிறதுனாலும் இதை நீங்கள் வாசிக்கிறதுனாலும் எடுத்து எங்க வைக்கிறீங்க? எடுத்து கொண்டு போய், அதுக்கு தான் ஒருத்தர் கேட்டார், என்ன கேட்டாருனாக்கா, எங்கேயும் ஒரே ஒரு வசனம் கூட இங்கு மாட்டலையே அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கிருந்து எடுத்து அங்கு மாட்ட எனக்கு விருப்பம் இல்லை, இங்கிருந்து எடுத்து இங்கு வைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இங்கிருந்து எடுத்து உங்க வீட்டுல மாட்டுறத சந்தோஷம், மாட்டிக்காங்க. இதுல இருக்குது எத்தனை வசனங்கள் எடுத்து வீட்டுல மாட்டிக்காங்க. கலர் கலரா போட்டு, டிசைன் போட்டு, லேமினேஷன் பண்ணி, நல்ல பிரேம் கட்டி மாட்டிக்காங்க. அதனால பிசாசுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, பிசாசுக்கு வந்த பயமும் கிடையாது. இது இங்கு வந்துருச்சுனாக்கா அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய ராஜ்யத்தில் பாதிப்பை உண்டாக்கும். ஹல்லேலூயா. சூழ்நிலை மீது ஜெயம் எடுக்கும். அந்த வார்த்தை இங்கிருந்து படிக்கிறதுனாலும் தியானிக்கிறதுனாலும் கேட்கிறதுனாலும் அறிக்கை பண்ணுகிறதுனாலும் விசுவாசிக்கிறதுனாலும் பாடுகிறதுனாலும் துதிக்கிறதுனாலும் இந்த வார்த்தைகள் இங்கு வந்துட்டு, இந்த வார்த்தை நம்முடைய வாயின் மூலமாக அது மத்தேயு 18:18 படி அது கட்டணா. அந்த வார்த்தை, அந்த பட்டயம் என்ன காரியத்துக்காய் நாம் அனுப்புகிறோமோ அதை சாதிக்கும். என்ன காரியத்துக்காய் நாம் சொல்லுகிறோமோ கட்ட அவிழ்க்கும், கட்டப்படும் என்பதை வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலேயே இதை பல பரிசுத்தவான்கள் பிரயோகப்படுத்தி இருக்கிறாங்க. வாயை திறந்து அவங்க சொல்றாங்க. சங்கீதம் 91:1-2 அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று. அப்படி சொல்லும் பொழுது அது அப்படியே நமக்கு வாய்க்கும். பிசாசின் மீன் சொல்லும்போது பிசாசு அவன் பாதிக்கப்படுவான். சூழ்நிலைகள் கேட்கும், கர்த்தரும் அந்த வார்த்தையை கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரும் கேட்கிறார் அந்த வார்த்தையை. நாம் சொல்லுகிற வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை கர்த்தரும் கேட்கிறார். அதனால் தான் இந்த ஆவியின் பட்டயத்தை எதை கர்த்தரிடத்தில் அனுப்ப வேண்டும், எதை பிசாசுக்கு நேராக அனுப்ப வேண்டும், எதை சூழ்நிலைக்கு நேராக அனுப்ப வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் படிக்கிறோம், தியானிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், பகுத்தறிக்கிறோம். ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் பட்டயம் என்று சொன்னால், ஆவியின் பட்டயம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மீதும் நமக்கு ஜெயம் கொடுப்பதற்காக, ஜெயம் எடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஆவியின் பட்டயம். நீதிமொழியில் 18:21 சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே தான் இந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளாய் இருக்கட்டும், ஆவியின் பட்டயமாய் இருக்கட்டும். பிசாசுக்கு பலன் கொடுக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருங்கள். வாயில சொல்லும் பொழுது முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், முடியல அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதியிருக்கிறது. அப்படி சொல்லுங்க. அந்த பட்டயம் சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அசாதாரண காரியங்களை நடப்பிப்பதற்கு உதவி செய்யும். எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி.
வேத வசனமாகிய பட்டயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. கர்த்தர் நல்லவர். 2 கரங்களை விரித்து நன்றி சொல்லுங்க. நல்லவர். எங்களுக்கு ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த பட்டயத்திற்காய் நன்றி. ஆவியின் பட்டயத்திற்காய் நன்றி. ஆவியின் பட்டயத்திற்காய் நன்றி. ஆவியின் பட்டயத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி. இந்த பட்டயம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிசாசின் மீது ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சூழ்நிலைகள் மீது ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் வைக்க வேண்டும் ஆண்டவரே. எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை, பட்டயத்தை பயன்படுத்த வேண்டும், எந்தெந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் நீர் தருவீராக. உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. வெறும் பிசாசுக்கு விரோதமாக பயன்படுத்துறதுக்கு மாத்திரமல்ல, பிசாசுக்கு விரோதமாக பயன்படுத்துறதுக்கு மாத்திரமல்ல, இந்த ஆவியின் பட்டயம் என்று சொல்லும் பொழுது இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்தியேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இந்த வாக்குத்தத்தங்களை நாம் அப்படியே விசுவாசிக்கலாம். தேவனை பார்த்து சொல்லலாம். ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீரே என்று சொல்லி தேவனிடத்தில் சொல்லலாம். பிசாசை பார்த்து சொல்லலாம். இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பிசாசை பார்த்து சொல்லலாம். ஆகவே நாம் இந்த ஆவியின் பட்டயம், தேவனுடைய ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அந்த வார்த்தைகள் நம்முடைய ஜெபத்திலே, அனுதின வாழ்க்கையிலே, நம்முடைய அறிக்கையிலே எப்பெல்லாம் நம்முடைய இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா அந்தந்த சூழ்நிலையில் பயன்படுத்தலாம். அந்தந்த சூழ்நிலையில் ஜெபிக்கும் போது பயன்படுத்தலாம். அதனால் தான் வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்குது. நம்முடைய ஜெபத்தில் வசனம் தான் முன்னாடி வரணும். ஆண்டவர் சொன்னதான் வரணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறோ அதன் அடிப்படையில் தான் ஜெபிக்கணும். உங்களுடைய என்னுடைய ஆதங்கம் அல்ல ஜெபம். உங்களுக்கு எனக்கும் இது ஆதங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பரிதாபப்படுறதல்ல ஜெபம். கர்த்தர் சொன்னதை செய்யுங்கப்பான்னு கேட்கறது தான் ஜெபம். பிசாசுக்கிட்டு போய் என்னத்தை சொன்னாலும் கூட வசனத்தை சொன்னாதான் அவன் நடுங்குவான். ஆகவே தன் ஆவியின் பட்டயத்தையும் தேவனுடைய வார்த்தைகள் என் இருதயத்தில் வைக்கிறதுல அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். வாசிப்போம், தியானிப்போம், கேட்போம், படிப்போம், விசுவாசிப்போம். ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஏசாயா 43:2 ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுனாக்கா தண்ணியும் மூளடிக்காது, ஆறும் உன்னை அடிச்சிட்டு போவாது, அக்கினியும் ஒன்று வேக செய்யாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் எதுவுமே வார்த்தை உள்ள இருந்துச்சுனாக்கா, அந்த வார்த்தையின் மீது வாக்குத்தத்தங்கள் மீது நம்பிக்கை வச்சுனாக்கா ஆண்டவருடைய வல்லமையினால பிசாசை கூட அந்த வார்த்தை ஜெயிக்கும், சூழ்நிலையை ஜெயிக்கும். எதுவுமே உன்னை ஜெயிக்க முடியாதுன்றது தான் இந்த வார்த்தையின் வாக்குத்தத்தினுடைய சிறப்பு. ஏசாயா 43:2. எதுவுமே தண்ணியாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், அக்கினியாக இருக்கலாம், எதுவுமே என் மேல் ஜெயம் எடுக்க முடியாது. நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. எல்லாவற்றையும் உண்டாக்கி நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. வல்லமையுள்ள வார்த்தைக்காய் நன்றி. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தைக்காய் நன்றி. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற வாக்குத்தத்தக்காய் நன்றி. பிசாசின் மீது ஜெயம் எடுக்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் பட்டயமாய் இருக்கிற தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயமாய் இருக்கிற நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் தங்கட்டும், தியானமாகட்டும், எங்களுடைய வாழ்க்கையின் தியானமாகட்டும், எங்கள் வாழ்க்கையின் அறிக்கையாகட்டும், எங்கள் வாழ்க்கையின் பாடலாகட்டும், எங்கள் வாழ்க்கையின் விசுவாசமாகட்டும், எங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையாகட்டும். நம்முடைய வார்த்தையினால் எங்கள் உள்ளத்தை நிரப்புவீராக. எல்லாம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தருகிற நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உரிமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய சந்தோஷமும் சமாதானம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.